வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாசந்தி அவர்கள் எழுதிய திறக்காத ஜன்னல்கள் அத்தியாயம் 25. சரோசி உள்ளே நுழைந்த அரவம் கேட்டு ஜம்புலிங்கம் திரும்பி நிதானமாக எழுந்தான். அவனுடைய கண்களில் தெரிந்த குரோதத்தையும் நடையில் தெரிந்த கொலைவெறியையும் கண்டு மனசில் ஏதும் கலக்கம் ஏற்படாதது சரோசிக்க வியப்பாக இருந்தது. அவள் நிமிர்ந்தே அவனை பார்த்தாள். அவளுடைய தைரியத்தை கண்டு அதிர்ந்தவன் போல் அவனது நடையில் ஒரு தயக்கம் தென்பட்டது. பிறகு தன்னை சமாளித்து கொண்டு மூர்க்கத்துடன் அவளுடைய கன்னத்தில் அறைந்தான். அவள் நிலை குலைந்து போனாலும் கலங்காமல் சுதாரித்து கொண்டு நின்றாள். திடீரென்று அவன் அற்பத்திலும் அற்பமாக தோன்றினான். எத்தனை தைரியம் இருந்தால் என் எதிரிலேயே வந்து நிற்ப? யாருடைய குழந்தை அது? மரியாதையாக சொல்லிடு, இல்லைன்னா கொன்று குழி தோண்டிடுவேன். யார் அதனுடைய அப்பன்? நீங்கள் தான் என்றால் அவள் தீர்க்கமாக. திமிராவை பேசுகிற? அவன் மறுபடியும் அறைந்தான். அவளுக்கு தலையை சுற்றிற்று. திமிரில்லை, உண்மையை தான் சொல்கிறேன். ஏதடி உண்மை? ரத்தினம் வந்ததிலிருந்து நீ என்னோட படுத்ததில்லை. அப்படின்னா நீங்கள் வெளியில் சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? உன் மானம் சந்தி சிரிக்கும். இல்லை, உங்கள் மானம்தான் சந்தி சிரிக்கும். ரத்தினமும் அவள் அண்ணனும் சொன்னது சரியினாகும். அவன் ஒரு வினாடி ஸ்தம்பித்து நின்றான். ஓஹோ, செய்யறதையும் செய்துவிட்டு என்னை பயமுறுத்துறியா? உன் வயிற்றில் இருக்கிறதை வளர விடுவேன்னு நினச்சியா? வளர விடுவீங்க என்றால் அவள் தீர்மானமாக. ரத்தனத்து குடும்பத்துக்கு முன்னாலே உங்கள் மானத்தை காப்பாற்றணும்னா அது வளரணும். உங்கள் மேலே தப்பு இல்லைங்கிறதுக்கு ருசுவாக அது வளரணும். எத்தனை தைரியமாக உனக்கு? தைரியமுடி உனக்கு? எவன் கொடுத்தான் அதை? என்று அவன் மீண்டும் வரைந்தான். என் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சும் அதை என்னுடையதுன்னு சொல்வேன்னு எதிர்பார்க்குறியா? ஆமாம், இல்லைன்னா உங்கள் அம்மா இடிஞ்சு போவாங்க. உங்கள் மேலே மதிப்பு போகும், வெளிப்பேருக்கு இழப்பமாக போகும். நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டு மானம் காப்பாற்றப்படும். சாகிற வரை நானும் இதை பற்றி வாயை திறக்க மாட்டேன், இது சத்தியம். அவளுடைய நிதானத்தையும் தைரியத்தையும் கண்டு திகைத்தவன் போல அவன் நின்றான். பிறகு யார் அவன் என்று பல்லை கடித்தான். அவள் கதவரையில் நகர்ந்தபடி மௌனமாக புன்னகைத்தாள். அது தெரிய வேண்டிய அவசியமில்லை, நானே மறந்து போயிட்டேன். அவள் மறுவினாடி ஓசைப்படுத்தாமல் கதவை திறந்து கொண்டு வெளியேறினாள். சரோஜினி அண்ணாந்து பார்த்தாள். பட்சிக நாரவரம் கூட இல்லாமல் சுற்றுப்புறம் கனமாக இருந்தது. இப்பொழுது நினைத்தாலும் அன்றைக்கு சரோஜிக்கு ஏற்பட்ட தைரியத்தை எண்ணி ஆச்சரியம் ஏற்படுகிறது. எப்படி வந்தது அந்த துணிச்சல்? துணிச்சல் இல்லை, அது முழுக இருப்பவனின் அசகாய சாமர்த்தியம். எதிரியின் பலவீனத்தை உபயோகித்து நிலைமையை சாதகமாக்கி கொள்ளும் சாமர்த்தியம். அந்த சாமர்த்தியத்தினால் வயிற்றில் சிசுவை காப்பாற்ற முடிந்தது. ஜமீனுக்கு வாரிசு தந்த மகராசி என்று மாமியாரும் ஊராரும் மதிக்கும்படியாக அந்த வீட்டில் தொடர்ந்து இருக்க முடிந்தது. ஜம்புலிங்கம் தன் வன்மத்தை தீர்த்து கொள்ள தயங்கவில்லை. அவளை தொடர்ந்து எல்லார் முன்னிலையிலும் அவமானப்படுத்தியிருக்கிறான், அடித்திருக்கிறான். ரத்தினத்தை விரைவில் மன்னித்து அழைத்து வந்து விட்டான். எல்லா அவமானங்களையும் சரோசி வாயை மூடிக்கொண்டு தாங்கினாள். சிலுவையை தான் சுமக்கவே வேண்டும் என்கிற வைராக்கியத்துடன். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நேரத்தில் ஒரு நாள் தினகரன் அங்கே இருப்பதை அவள் கண்டாள். நிறை கர்ப்பிணியாக இருக்கும் அவளை கண்டு அவன் கண்களில் மின்னிய அனுதாபத்தையோ அக்கறையையோ அல்லது அவனை கண்டதும் அவள் முகத்தில் உலர்ந்த மலர்ச்சியையோ ஜம்புலிங்கம் இனம் கண்டு கொண்டிருக்க வேண்டும். மெல்ல மெல்ல தினகரன் அங்கிருந்து மறைந்தே போனான். அடுத்த மாகாணத்துக்கு விரட்டப்படும் எல்லைக்கு. சொத்தும் குழந்தையும் பறிப்போன அதிர்ச்சியில் அந்த வீட்டில் குழந்தையை பெற்று ஆளாக்கிய தனது விசித்திர சாகசத்தை நினைத்து படும் கஷ்டங்களுக்கு நடுவிலும் முன்பு அவளுக்கு பெருமையாக இருக்கும். இப்பொழுது நிதானமாக யோசிக்கும் போது அதில் தனக்கு ஏதும் தனிப்பட்ட பெருமை இல்லை என்று தோன்றிற்று. ஒரு ஆணின் பௌருஷத்தை காக்கிற கருவியாகத்தான் மாறிய காரணம் ஒன்றுதான் அவளையும் அவள் குழந்தையையும் காப்பாற்றியது என்று இப்பொழுது புரிந்தது. இந்த தற்காப்புக்காக தனது இயல்புக்கு விரோதமான மட்டமான சாகசத்தை அல்லவா அவள் கையாள வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட சம்புலிங்கத்தின் பாணியில் தெய்வ பிறவி என்கிற போலி போர்வையை பொருத்தி வளைய வந்திருக்கிறேன். மானக்கேடான வாழ்வல்லவாது, நேர்மையற்ற வாழ்வல்லவாது. இன்றைய அருணாவுக்கு இப்படிப்பட்ட மானக்கேடுகள் ஏற்பட வேண்டிய அவசியமில்லை. பாட்டி, புடவை மாற்றலையா?
11 மணி ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் போனால் பேசிக்கிட்டு இருக்கலாம். அருணாவின் குரல் கேட்டு அவள் எழுந்திருந்தாள். திடீரென்று மனசும் உடலும் சோர்ந்து போயிற்று. வெளியில் போக வேண்டுமா என்று அலுப்பேற்பட்டது. வரவில்லை என்று இப்பொழுது சொன்னால் அருணாவுக்கு ஏமாற்றமாக இருக்கும் என்று நினைத்தபடி அவள் தன்னருகே சென்று புடவையை மாற்றிக்கொண்டாள். கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து கொள்ளும்போது மீண்டும் அந்த கேள்வி ஒலித்தது. உங்களுக்கு இப்பவும் ஏதும் வருத்தம் இல்லையா சரோஜினி அம்மா? வருத்தம் இருக்கு என்று அவள் சோர்வுடன் சொல்லி கொண்டாள். ஆனால் நீங்கள் நினைக்கிற காரணத்துக்காக இல்லை. உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு நாள் உறவு தான் சத்தியமானதுன்னு தோணுது. பாக்கியெல்லாம் நான் போட்ட வேஷங்கள். பெண்ணாக பிறந்ததாலே படிப்பும் இல்லாமல் போக்கிடமும் இல்லாததாலே கட்டாயமாக போட நேர்ந்த வேஷங்கள், சமாளித்த அவமானங்கள். அந்த வேஷத்தையும் அவமானத்தையும் நினச்சி வருத்தமாக இருக்குது. என்னாலே அப்பாவியான உங்களுக்கு நேர்ந்த கஷ்டத்தை நினச்சி வருத்தமாக இருக்குது. என்ன கேவலமான வாழ்க்கை என்னுடையது. அவள் மனசாளரங்களை படியிரென்று இழுத்து முடினாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றிட்டேன். இந்த ரகசியம் என்னோடு போகும். அவள் நாட்காலியில் அமர்ந்தபடி அருணாவுக்காக காத்திருந்தாள். அருணா வருவதற்குள் வெகு நேரமாயிட்டு இருந்தது. அவள் நாட்காலியில் அமர்ந்தபடி லேசாக கண்ணயர்ந்தாள். அவன் ஒரு மடையன். தங்கக்கிட்ட இருக்கிற பொக்கிஷத்தை பற்றி உணராதவன். அழாதீங்க, நீங்கள் அழுதா எனக்கு தாங்காது. நீங்கள் ஒரு அசாதாரணமான பெண்மணி சரோஜினி அம்மா. சாதாரண பெண் தான். உங்கள் தொடர்பாலே அசாதாரணமாக போனேன். அவளுக்கு சிரிக்க வேண்டும் போல் இருந்தது. பாட்டி தூங்கிட்டீங்களா? அவள் திடுக்கிட்டு கண் விழித்தாள். எதிரில் பிரகாசமாய் அருணா நின்றிருந்தாள். முகத்தில் ஏக உற்சாகம் கொப்பளித்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கண்ணா சுந்துட்டேன் போலிருக்கு. கிளம்பலாமா என்றாள். நீ தான் நேரமாக்கியிருக்க. இல்லை பாட்டி. சாரி பாட்டி, நடுவில் ஒரு ஃபோன் வந்தது. நல்ல சமாச்சாரம்தான். அமெரிக்காவில் போய் நான் படிக்கிறதுக்கு தான் ஏற்பாடு எல்லாம் இப்போ தயாராகிட்டுது. அங்கே எனக்கு பண உதவி கிடைச்சிட்டு தான் அமெரிக்கன் கவுன்சிலுக்கு தகவல் நேற்று வந்திருக்காம். ஆஃபீஸ் தானே என்னை அனுப்புது. அந்த ஆஃபீஸர் எனக்கு இப்போ ஃபோன் பண்ணி சொன்னார். அருணாவின் முகத்தில் பரம சந்தோஷம் பளிச்சிட்டது. சரோஜினியின் முகத்தில் மகிழ்ச்சி பரவிட்டு அருணாவை அணைத்து உச்சி மோந்தாள். ரொம்ப சந்தோஷம் கண்ணே, போயிட்டு வா. நிறைய படி. சுயமாக சம்பாதிச்சா உன் காலிலே நில்லு. உன் மனசுக்கு பிடிச்சவனா, சகல விதத்திலும் உனக்கு ஏற்றவனாக இருக்கிறவனை பார்த்து கல்யாணம் செய்துக்கோ. அருணா சிரித்தாள். இப்போதைக்கு எனக்கு கல்யாணமே அவசியமில்லை பாட்டி. அவசியமில்லாதவரை அவசியமில்லை தான். உனக்கு பிடிச்சவனாக வந்து சேர்ற வரை கல்யாணத்தை பற்றி நீ நினைக்க வேண்டியதில்லை. கரெக்ட் என்ற அருணா சிரித்து அவளை அணைத்தபடி வெளியே அழைத்து வந்தாள். கார்த்திகேயனிடமும் நளினியிடமும் சொல்லி கொண்டு காருக்கு செல்வதற்காக வெளியே வரும்போது கேட்டுக்கு வெளியே ஒரு ஆட்டோ ரிக்ஷா வந்து நின்றது. யார் வர்றது என்ற சந்தேகத்துடன் சரோஜினி நின்றாள். ஆட்டோ ரிக்ஷாவிலிருந்து சியாமலா இறங்கினாள். சரோஜினிக்கு காரணம் புரியாமல் திக்கென்றது. என்ன பாட்டி, வண்டியில் உட்காரலையா என்று அருணா கேட்டதுக்கு, அந்த பெண் வந்திருக்கு, என்ன சமாச்சாரம்னு சித்த கேட்டுட்டு போவோம், 1/2 மணி கழிச்சு என்றாள். ஓ, நான் அவங்கள கவனிக்கலை என்றபடி அருணா சியாமலாவை பார்த்து வாங்க என்று புன்னகைத்தாள். சியாமலாவின் முகத்தில் மலர்ச்சி தெரியவில்லை. அருகில் வந்ததும் சரோஜினியை பார்த்து, தாத்தா காலம் ஆயிட்டாராம், நேற்று ராத்திரி காலையிலே தந்தி வந்தது என்றாள். சரோஜினிக்கு புலன்கள் சில வினாடிகள் ஸ்தம்பித்தன. பேச நான் எழவில்லை. இங்கேருந்து போகும்போது நல்லா தான் இருந்தார், சந்தோஷமாக போனார். இவ்வளோ சீக்கிரம் போயிடுவாங்கன்னு நினைக்கல. சரோஜினி லேசாக தடுமாறி, நானும் நினைக்கல என்றால் மெல்லிய குரலில். இங்கேருந்து கிளம்பும்போது சொன்னாங்க, அவங்க செத்து போயிட்டு தான் செய்தி வந்தால் உடனே உங்களுக்கும் உங்கள் மகனுக்கும் தெரிவிக்கணும்னு. ஃபோன்லேயே சொல்கிறதை விட நேரிலே சொல்லலாம்னு வந்தேன். சரோஜினியின் முகத்தில் ஒரு அசாதாரணமான மென்மை படர்ந்தது. சியாமலாவின் தோலை அணைத்து நன்றி அம்மா என்றால் மெல்ல. வாசலில் ஆட்டோ ரிக்ஷா இன்னும் நின்றிருந்தது. நான் கிளம்புறேன். தாத்தாவுக்கு மகன் இல்லாததாலே என் மகன்தான் கொல்லி போடணும். விறுவிறுவென்று அவள் ஆட்டோ ரிக்ஷாவில் அமர்வதை சரோஜினி வெறித்து பார்த்தாள். பிரமையில் ஆழ்ந்தவளைப் போல வராந்தாவிலிருந்த நாட்காலியில் அமர்ந்து கொண்டாள். அவளே கூர்ந்து பார்த்து கொண்டிருந்த அருணாவை பற்றின பிரஞ்சை அப்பொழுதுதான் ஏற்பட்டவள் போல் நிமிர்ந்து பார்த்து, நான் சாப்பாட்டுக்கு வரலே கண்ணே என்றாள். நானும் போகலை பாட்டி என்றாள் அருணா மென்மையாக அவள் தோலை அழுத்தி. அத்தியாயம் 26. என் ரூமுக்கு போகிறேன் என்றபடி சரோஜினி எழுந்தாள்.
இறந்த காலத்துடன் இதுவரை இணைந்திருந்த இழை மிக லாவகமாக அருந்துவிட்டதைப் போல மனசில் ஒரு சூன்யம் படர்ந்தது. அவங்க கடமையெல்லாம் முடிஞ்ச பிறகு கிளம்ப வேண்டியது தான், இதில் வருத்தப்பட ஒன்றுமில்லை என்று தனக்குள்ளே முணுமுணுத்தபடி அவள் அறையை நோக்கி நடந்தாள். அருணா கூடவே உற்ற தோழியைப் போல நடந்தது மனதுக்கு இதமாக இருந்தது. இப்போதான் அவங்களை பார்த்தீங்க நீங்கள், அதனாலே உங்களுக்கு அதிக அதிர்ச்சியாகவும் வருத்தமாகவும் இருக்கும் என்றால் அருணா மெல்ல. சரோஜினி பதில் ஏதும் பேசவில்லை. இவள் நம்மை ஆழம் பார்க்கிறாளோ என்று சந்தேகம் வந்தது. தன் அறைக்கு சென்றதும் சாய்வு நாட்காலியில் அமர்ந்து கண்ணை மூடிக்கொண்டாள். என்ன பாட்டி, உடம்பு என்ன பண்ணுது என்றாள் அருணா கவலையுடன். ஒன்றுமில்லை என்ற சரோஜினி கையால் செய்கை காண்பித்தாள். இன்னைக்கு அந்த செய்தியை எதிர்பார்க்காததாலே கொஞ்சம் தடுமாற்றமாக போச்சு என்னால் கண்களை மூடியபடி. குடிக்க ஏதாவது கொண்டு வரட்டுமா? வேண்டாம், கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடு. கார்த்திகேயன் கிட்ட போய் தினகரன் ஐயா காலமாயிட்டாங்கன்னு சொல்லு. அவள் முகத்தில் தென்பட்ட சோர்வை யோசனையுடன் ஒரு வினாடி பார்த்துவிட்டு சரி என்ற அருணா வெளியே வந்தாள். சரோஜினியின் முகத்தில் சோர்வு மெல்ல மறைந்து ஒரு அமைதியும் மென்மையும் அமர்ந்தது. அதரங்களில் புன்னகை தவிழ்ந்தது. கார்த்திகேயனையும் என்னையும் ஒரு முறை பார்த்துடணும்னு இத்தனை நாள் உசரை காப்பாற்றிட்டு இருந்தீங்களோ என்றால் நிகழ்ச்சியுடன். மனசு இப்போ நிறைஞ்சிருக்குன்னு அன்னைக்கு சொன்னீங்களே, அதுக்கு வேறு அர்த்தம் இருக்க முடியாது. ஒரே ஒரு நாளத்திய நினைப்பை தோணியாக வச்சுட்டு 50 வருஷத்தை நான் கடத்தியிருக்கேன்னு நீங்கள் நம்புவீங்களாயா? நானும் ஒரு மனுஷன்னு எனக்கு புரிய வச்ச நினைப்பில்லை அது? இல்லை ஐயா, எனக்கு அதை பற்றின வருத்தம் இல்லை, அவமானமும் இல்லை. மனசு தளர்ந்து போனது போல லேசாக மிதந்த வண்ணம் இருந்தது. இறந்த காலமும் எதிர்காலமும் ஒரு சேர தட்ட மாலையாய் சுழன்றன. சரோஜினியுமாக மாறி மாறி ஏதோ ஒரு நியதிக்குள் சிக்கி கொண்டாற் போல கண்ணை கட்டி போட்ட அந்த காரத்தில் சுழன்றார்கள். அம்மா! சற்று நேரத்திற்கு அவள் காதில் விழவில்லை. யாரோ தோலை அழுத்தி பிடித்து அம்மா என்றார்கள். அவள் மெல்ல கண்ணை திறந்தாள். கார்த்திகேயனும் முருகையனும் அவர்களுக்கு பின்னால் அருணாவும் நளினியும் நின்றிருந்தார்கள். எல்லோர் முகத்திலையும் யோசனையோ கவலையோ தெரிந்தது. எதுவுமே நினைக்க வராமல் அவள் குழப்பத்துடன் என்ன என்றாள். உடம்பு சரியில்லையா உங்களுக்கு? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே என்றால் அவள் பலவீனமான குரலில். கொஞ்சம் களைப்பாக இருக்கு, படுக்கையிலே படுங்களேன் என்றார் கார்த்திகேயன். சரி என்று எழுந்திருக்கையில் லேசாக தலையை சுற்றிற்று. வயசாச்சே எனக்கும் என்று முணுமுணுத்தபடி அவள் நளினி அருணாவின் உதவியுடன் படுக்கையில் படுத்தாள். திடீரென்று ஷியாமலா சொன்ன செய்தி நினைவுக்கு வந்தது. ஆனால் தினகரன் என்கிற பெயர் நினைவுக்கு வரவில்லை. என்ன ஆகிவிட்டது நமக்கு என்று அவள் திகைத்தாள். கார்த்திகேயனுக்கு செய்தி சொல்ல வேண்டாமோ? தடுமாற்றமும் குழப்பமாக அவங்க காலமாயிட்டாங்களாம் என்றாள். தெரியும் என்றார் கார்த்திகேயன். அவங்க யாருன்னு தெரியுமா என்றால் ஏதோ ஞாபகத்தில். தெரியும். தினகரன் ஐயாவை தானே சொல்கிறீங்க? ஆமாம். அவள் சுயநனு வந்தவளாய் ஆயாசத்துடன் கண்ணை மூடிக்கொண்டாள். எல்லோருடைய பார்வையும் அவள் பேல் பதிந்திருந்ததை அவள் உணர்ந்தாள். அவங்களுக்கு என்னென்னலாமோ உடம்பு உபாதை, வயசும் ஆச்சு. அவங்க இறந்து போனது உங்களை ஏன் இத்தனை பாதிக்குது என்றார் கார்த்திகேயன் யோசனையுடன். சரோஜினி உஷாரானாள். தெரிஞ்சவங்க போயிட்டாங்கன்னா கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். அவங்களோட நமக்கு தொடர்பு கூட இல்லை. சரோஜினி பதில் சொல்லாமல் இருந்தாள். மனசில் இருந்த குழப்பத்தில் ஏதாவது உளறி வைப்போமோ என்று கலக்கம் ஏற்பட்டது. நீங்கள் உடம்பை கெடுத்துக்கிற அளவுக்கு கலங்கி போக வேண்டிய சமாச்சாரம் இல்லை இது. கார்த்திகேயனின் குரலில் ஒரு கடுமை இருந்தது போல் தோன்றிற்று. அவளை அறியாமல் கண்களில் நீர் நிறைந்தது. பக்கவாட்டில் உருண்டு செவிகளை நனைத்தது. அருணா பதற்றத்துடன் அவள் அருகில் அமர்ந்து கண்களை துடைத்தாள். என்னப்பா நீங்கள் என்று கடிந்து கொண்டாள். ஒருத்தர் சாவுக்கு இத்தனை தான் வருத்தப்படணும்லாம் லிமிட் போட முடியுமா? பாட்டியோட காலத்தை சேர்ந்தவங்க அந்த தாத்தா. அவங்களுக்காக கொஞ்சம் பாட்டி வருத்தப்பட்டால் என்ன தப்பு? தப்புன்னு சொல்லலாமா? உடம்பை பற்றி தான் யோசனை என்று தயங்கிப்படி கார்த்திகேயன் நின்றார். அவங்க எத்தனை நெருக்கமானவங்கன்னு எனக்கு தெரியாது.
எங்கள் அம்மா சொல்லுவாங்க, முன்ன அந்த ஐயா நம்ம வீட்டுக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு. பெரியவாவும் பெரிய ஐயாவும் அவங்களும் அண்ணன் தம்பி போல தான் இருப்பாங்களாம். உள்ளூராக இருந்தால் சாவுக்கே போயிருக்கணும், பெரியம்மாவுக்கு திருப்தியாக இருக்கும் என்றான் முருகையன். சற்று நேர யோசனைக்கு பிறகு இப்போ கூட போகலாமே என்றார் கார்த்திகேயன் எதிர்பாராமல். இங்கிருந்து 30 மைல்லே தான் ஒரு கிராமத்தில் இருக்கிறதா சொன்னாங்க. விலாசம் இருக்குது, போகலாமாம்மா என்றாள் அருணா. எதுக்கு இப்போ என்று நளினி இழுக்கையில், அதனால் என்ன, போயிட்டு வருது, அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டாலும் செஞ்சுட்டு வரலாம் என்றார் கார்த்திகேயன். சரோஜினிக்கு சில வினாடிகள் திகைப்பாக இருந்தது. கார்த்திகேயனுக்கு கிளம்ப தோன்றும் என்று அவள் நிச்சயம் எதிர்பார்க்கவில்லை. அலையாக உணர்ச்சிகள் பொங்கி பொங்கி நெஞ்சை அடைத்தன. என்னம்மா சொல்கிறீங்க என்றார் கார்த்திகேயன். உன் சௌகரியம் அப்பா, போயிட்டு வர்றது மரியாதை தான் என்றால் புதிய தெம்புடன். கார்த்திகேயன் அவள் அருகில் வந்து அவளுடைய மெலிந்த கைகளை பற்றினார். நம்மளால் முடிஞ்சால் பிராயச்சித்தம் செய்வோம் என்றார் மிருதுவாக. சரோஜினி திகைப்புடன் அவரை பார்த்தாள். எதுக்கு பிராயச்சித்தம்? அப்பா அவங்கக்கிட்ட காண்பிச்ச விரோதத்துக்கு. அவள் தலையை குனிந்து கொண்டாள். அதுவும் சரிதான் என்றாள். மெல்ல அருணாவின் பார்வை அவள் மேல் பதிந்திருந்தது. நானும் முருகையனும் போய் சாயங்காலத்துக்குள்ளே வந்துடுறோம், வேறு யாரும் வர வேண்டியதில்லை. நளினிக்கு அவ்வளவாக சம்மதமில்லை என்பதை சரோஜினி கவனித்தாள். கார்த்திகேயனாக போக தீர்மானித்திருக்கும் போது தான் தலையிட வேண்டியது அவசியமில்லை என்று பேசாமல் இருந்தாள். கார்த்திகேயனை தொடர்ந்து சென்ற நளினி, என்னங்க நீங்கள் இப்போ எதுக்கு போகணும் என்று மெல்ல கேட்பது காதில் விழுந்தது. என்னமோ போயிட்டு வரலாமேன்னு தோணுது, போகிறேன், இதில் ஒன்றும் நஷ்டமில்லை, போனால் அம்மாவுக்கு திருப்தியாக இருக்கும். அவங்க ஒன்றுமே வாயை திறந்து சொல்லலை, அதனால தான் போயிட்டு வரணும். அருணா சரோஜினியை பார்த்து லேசாக புன்னகைத்தாள். சரோஜினி படுக்கையில் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். திடீரென்று மனசு லேசாகி போய்விட்டான் போல் இருந்தது. இயற்கை தன்னை போலவே நிலைமையை சமாளிப்பது போல தோன்றிற்று. அவள் அருணாவின் கையை பற்றி, இதை பார், இதற்காக வீணாக உட்கார்ந்து சங்கடப்படாதே, நீயும் போகலைன்னா மல்லிகா வருத்தப்படுவா, நீ போயிட்டு வா என்றாள். இல்லை பாட்டி, நான் போகலை, போயிட்டு வா, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும். அப்போ சரி என்று அருணா எழுந்தாள். கார்த்திகேயனும் முருகையனும் கிளம்பி போனதும் நளினி உள்ளே வந்து சாப்பிட கூப்பிட்டாள். எனக்கு இன்றைக்கி சாப்பாடு வேண்டாம், வயிறு என்னவோ மாதிரி இருக்கு என்றாள் சரோஜினி. நளினி வற்புறுத்தாமல் சற்று தயங்கி நின்றாள். அம்மா, உடம்புக்கு மற்றபடி ஒன்றுமில்லையே, வித்தியாசமாக இருந்தால் சொல்லுங்கள், டாக்டரை கூப்பிட்றேன். அதெல்லாம் வேண்டாம் அம்மா, உடம்புக்கு ஒன்றுமில்லை. அந்த ஐயா உண்மையிலே ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தாங்க, தங்கமான குணம். ஏதோ போராத வேலையிலே உங்கள் மாமனாருக்கு அவர் மேலே விரோதம் ஏற்பட்டு போச்சு. தனக்கு இருந்த செல்வாக்கினாலே அவங்க குடும்பத்தை கிட்டத்தட்ட நாசமாக்கிட்டாங்க. அந்த ஐயா வாயே திறக்காமல் மாகாணத்தை விட்டே போயிட்டாங்க. நளினி சற்று நிகழ்ந்து நின்றாள். அதையெல்லாம் மறந்து நம்மை பார்க்க ஆசைப்பட்டது ஆச்சரியந்தான் இல்லை? சரோஜினி பதில் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள். எனக்குள்ளே ரொம்ப வருஷமாக ஒரு குற்ற உணர்வு இருந்துட்டு வருது. உங்கள் மாமனார் செஞ்ச காரியத்தாலே, அதனாலே தான் இன்றைக்கி கொஞ்சம் செய்தி கேட்ட உடனே தடுமாற்றமாக போச்சு. அப்போ இவங்க கிளம்பி போனது சரிதான், முன்னமேயே தெரியாமல் போச்சு. அவங்க இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்தால் போக்குவரத்து வச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம். சரோஜி மெதுவாக அவளை பார்த்தாள். போலி வேஷம் போட்டுக்கொண்டு தான் உட்கார்ந்திருப்பது எத்தனை கௌரவத்தை கொடுக்கிறது என்று நினைத்து சிரிப்பு வந்தது. நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சித்த பொறுத்து பழரசம் கொண்டு வந்து தரேன். அருணா என்ன செய்ய போகிறான்னு பார்க்கிறேன். அவள் மல்லிகா வீட்டுக்கு போகட்டும். அப்புறம் நளினி, அருணாவை பற்றி கவலைப்படாதே. சங்கருக்கும் அவளுக்கும் நடுவிலே சிநேகிதம் உண்டு. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அப்படி நினைக்கிறது ரொம்ப பழங்கால நினைப்பு. இப்பெல்லாம் படித்த பெண்களுக்கு அருணாவை போல இருக்கிற சூட்டிகையான பெண்களுக்கும் பல விஷயங்களிலே நாட்டம் இருக்குது. என் காலம் உன்னுடைய காலம் மாதிரி ஆண் துணை ஒன்று தான் முக்கியங்கிற அவசியமில்லை. மற்ற வெளி விவகாரங்கள் அதிக முக்கியமாக போயிடுது. இப்போ பாரு, அமெரிக்காவிலேருந்து படிக்க போகிறதுக்கு எத்தனை உற்சாகமாக இருக்கா. அவள் வாழ்க்கையை நேர்மையாக நடத்துவா. அவள் கவலைப்படாதே. விவாகரத்து ஆன அவள் விஷயத்தை பொறுத்தவரை ஒன்றும் தலை குனிகிற விஷயமில்லை. அவளுடைய வாழ்க்கையிலே போலித்தனம் இல்லைன்னு அர்த்தம். அவளே பிறகு தனக்கு பிடிச்சவனை கல்யாணம் செய்துக்குவா. நேர்மையாக நம்பிக்கை வை. வாயை மூடிக்கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த நளினியின் முகத்தில் இலக்கம் கண்டது. நீங்கள் சொல்கிறது சரிதான். எனக்கும் காலையிலிருந்து
தோணுது என்றாள். அருணா அமெரிக்கா கிளம்பி போவது இவளுக்கு அமைதியை தரும் என்ற நினைவு மெல்லிய அனுதாபத்தை சரோஜினிக்கு ஏற்படுத்திற்று. மாலை இருள் விரிந்து விட்டது. இன்னமா அவங்க திரும்பி வரல என்றபடி அருணா மல்லிகா சங்கர் வீட்டிலிருந்து திரும்பியதும் சரோஜினியுடன் வெளி வராந்தாவில் உட்கார்ந்து கொண்டாள். பாட்டி ஒன்றுமே சாப்பிடலை என்றபடி நளினி வந்து அமர்ந்தாள். 7:30 மணி ஆகிவிட்டது. கார்த்திகேயனும் முருகையனும் வந்து சேர தோட்டத்து குழாயில் இருவரும் காலை கழுவிக்கொண்டு சரோஜினியை நோக்கி வந்தார்கள். என்ன இவ்வளோ நேரம் என்ற நளினியின் கேள்விக்கு கார்த்திகேயன் சரோஜினியை பார்த்து லேசாக புன்னகைத்தபடி சொன்னார். அவங்களுடைய பேரப்பிள்ளை சமயம் பார்த்து மரத்திலிருந்து கீழே விழுந்து கையை ஒடிச்சுக்கிட்டான். மாப்பிள்ளை அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினார். கொல்லி வைக்க யாரும் ஆம்பளையே இல்லை. நான் வைக்கிறேன்னு வச்சேன். தூக்கி வாரி போட்டவனாய் சரோஜினி அவரை பார்த்தாள். மனதிற்குள் பிரவாகமாய் ஏதோ பொங்கி நெஞ்சை அடைத்தது. கண்களில் வந்து முட்டிற்று. என்ன செஞ்சது சரிதானேம்மா? சரோஜினி அவருடைய கைகளை பற்றினாள். ரொம்ப சரியான காரியம்பா என்றாள் நிகழ்ச்சியுடன். அருணா அவளுடைய தோள் மேல் கைகளை வைத்து அழுத்தினாள். அந்த அழுத்தத்தில் ஒரு இங்கீதமும் ஏதோ ஒரு பிரக்ஞையின் செய்தியும் தெரிந்தன. சரோஜினி சற்றென்று தனது மனக்கதவுகளை இழுத்து முடிந்தாள். கதை முடிந்தது. முற்றும். வாசுந்தி அவர்களுக்கு நன்றி.